மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். In a short while from now, our Honorable Chief Minister of Tamil Nadu will be here to take part in the Independence Day celebrations. As a result, in just 4 progressive years, Tamil Nadu has achieved remarkable milestones, not only at national level but also in the international arena, earning praise from countries across the world for its excellence in sports. Tamil Nadu has proudly rewritten history by being recognized as the sports capital of India. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி சமத்துவ சிந்தனையை சாத்தியப்படுத்தும் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் விளைந்த சாதனைகள், இவற்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் புகழ் உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது. தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்ற முதன்மை மாநிலமாக இருக்கிறது. நாடு போற்றும் 4 ஆண்டில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துபாய், அமெரிக்கா, ஜப்பான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பீட்டில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். சர்வதேச அளவில் நம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நான் முதல்வன் திட்டம், தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க இந்தியாவிலேயே முதலாவதாக அமைக்கப்படும் சர்வதேச அரைக்கடல் பூங்கா, பரவலான வளர்ச்சியே பார்ப்போற்றும் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க மினி டைடல் பூங்காக்கள், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டி தேர்வுகள் பிரிவின் வாயிலாக UPSC முதல் நிலை திட்டம், மகளிரை தொழில் முனைவோராக்கும் மானியத்தில் மின்சார வாகனங்கள் வழங்கும் திட்டம், இல்லத்தரசிகள் சுயமரியாதையை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் புதுமை பெண் திட்டம், பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகள் திட்டம், அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் தந்த தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆண்டு மாநில முதலமைச்சர்கள் விடுதலை திருநாளில் கொடியேற்றும் அங்கீகாரத்தையும் உரிமையையும் பெற்றுத் தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். We request the dignitaries to rise for the national anthem.
அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. Ladies and gentlemen, the parade overall in charge Thiru M. Selvamani, Commandant, Tamil Nadu Special Police 15th Battalion, Sevur. The parade commander is Thiru S. Ashokan, Deputy Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. The parade second in command Thiru V. Kumar, Inspector Special Police 1st Battalion, Trichy. சுதந்திர சிந்தனையை மனதில் வைத்து அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படை பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இரு புறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கவாத்து நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கவாத்து அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு எம் செல்வமணி அவர்கள் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 15ஆம் அணி சேவோர். கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள் துணைத் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. கவாத்து அணிவகுப்பு உப தலைவர் திரு வி குமார் அவர்கள் ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 1ஆம் அணி திருச்சி. குதிரைப்படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி மதுரை. To begin with, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Sub-Inspector R. Balamurugan, Tamil Nadu Special Police 6th Battalion, Madurai. அடுத்ததாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியாத், உதவி ஆய்வாளர் கேரள ஆயுதப்படை 4ஆம் அணி கண்ணூர். Followed by the Kerala Police contingent led by Sub-Inspector S. Siyath, Kerala Armed Police 4th Battalion, Kannur. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு லாரன்ஸ் காமல்சன், தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. Now we have the Tamil Nadu Special Police Men Commando contingent led by Sub-Inspector S. Lawrence Kamalson, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. ஆவடி காவல் ஆணையரக பெண்கள் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் கொடிக்குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு கார்த்திக், உதவி ஆய்வாளர் கொடியேந்தி வருபவர் திரு மணிகண்டன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி ராஜபாளையம். அடுத்ததாக கடலோர பாதுகாப்பு குழும படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. The Coastal Security Group contingent is led by Sub-Inspector D. Arpudaraj, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு கணேஷ்குமார், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 4ஆம் அணி கோவை புதூர். The Tamil Nadu Special Police Men contingent is led by Sub-Inspector K. Ganesh Kumar, Tamil Nadu Special Police 4th Battalion, Kovai Pudur. அடுத்து நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு சுப்பராஜ், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. The Nilgiris contingent led by Sub-Inspector P. Subbaraj, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய அரசு உங்கள் திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீர விடுதலை திருநாளிலும் 9 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றர்கள், சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தோன்றர்கள்,
மற்றும் வாவு சிதம்பரனார் வழித்தோன்றல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4வது அறிவிப்பு, 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5வது அறிவிப்பு, 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 6வது அறிவிப்பு, தமிழ்நாட்டைச் சார்ந்த முன்னாள் படைவீரர் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 7வது அறிவிப்பு, தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். 8வது அறிவிப்பு, ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும். 9வது அறிவிப்பு, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். இந்த 9 அறிவிப்புகளும் விரைவில் செயல்படுத்தப்படும். வேற்றுமையில் ஒற்றுமையும், ஒற்றுமையின் மூலமாக ஒருமைப்பாட்டையும், ஒருமைப்பாட்டின் மூலமாக ஒன்றுபட்ட வளர்ச்சியும் வழங்க வேண்டும். ஒன்றுபட்ட வலிமையே நாட்டின் வலிமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.